குமரி மார்த்தாண்டத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம். திமுக பெருநர் கிள்ளி சிறப்புரையாற்றினார். திராவிட முன்னேற்றக் கழகம் மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூர்ந்து வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி 50 ஆண்டு காலமாக செலுத்தி வருகிறது. அந்த கிளர்ச்சியில் உலக மானுட சமூகத்தில் தன்னுடைய தாய்மொழிக்காக இப்படி ஒரு கிளர்ச்சி வேறு எங்கும் நடைபெறவில்லை. ஹிந்தி திணிப்பை எதிர்த்து தாய்மொழி தமிழுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. அந்த மொழிக்காக தேக்கு மர உடலை தீக்கு இரையாக்கி 100க்கும் மேற்பட்டோர்கள் உயிர் நீத்தனர். அதை நினைவு கூறும் வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுக்கூட்டம் கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் மார்த்தாண்டம் ஆற்றூர் சந்திப்பில் திமுக மாவட்ட மாணவர் அணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பெருநர் கிள்ளி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். உலகெங்கும் வாழ்கிற திராவிட தமிழ் சமுதாயத்தின் மக்கள் வாழ்கிற பகுதியெல்லாம் இன்றைக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தினை திராவிட முன்னேற்ற கழகம் திசையட்டும் நடத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய தினம் இந்த கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆற்றூர் சந்திப்பிலே என் வாழ்நாளில் 45 ஆண்டு கால பொது வாழ்க்கை உருண்டு கொண்டு இருக்கிறது. 62 அகவையை நிறைவு செய்து நின்று கொண்டிருக்கிறேன். இன்னொரு முறை உங்களை சந்திப்பனா, இயற்கை எனக்கு வழி தரும் வழி விடுமா என்பது எனக்கு தெரியாது. ஆக கிடைத்திருக்கிற வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு விதைக்க வேண்டிய கருத்துக்களை விதைத்து எழுச்சுற வேண்டிய என் திராவிட தமிழ் சமுதாயம் எழுச்சி பெற்று இன எதிரிகள் யார், இன துரோகிகள் யார், இந்த இனத்திற்கும் திராவிடத்திற்கான பாதுகாப்பான இயக்கம் எது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு ஆற்றூர் சந்திப்பிலே வாழ்கிற வணிக பெருமக்களும் நடுநிலையாளர்களும் கழகத்திலே தன்னை உறுப்பினராக சேர்த்து கொண்டு பயணிக்கிற கலைஞரின் உடன்பிறப்புகளுக்கும் சில செய்திகளை சொல்லி சிந்தனைகளை கிளறி நான் விடைபெற விரும்புகிறேன். அந்த அளவில் இன்றைய தினம் மொழிப்போர் தியாகிகளுக்கான கூட்டத்தினை நான் கன்னியாகுமரிக்கு செல்லுகிறேன். ஏறத்தாழ 400 கல் தொலைவு பயணம் செய்து வந்திருக்கிறேன். கண்ணுக்கு எட்டிய வரையிலும் ஆயிரக்கணக்கான தமிழ் சொந்தங்களை சந்திக்க வேண்டும் என்று கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற வின்சர் இளை மாணவர்களுடைய அமைப்பாளரிடத்திலே 3 நாளாக என் கோரிக்கையை வைத்தேன். ஆனால் கண்ணுக்கு எட்டியவரும் வணிக வளாகங்கள் தெரிகிறது. அங்கிருக்கக்கூடிய என் திராவிட தமிழ் சமுதாயத்தின் செவிக்கு செய்திகள் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்கிற நம்பிக்கையில நான் மார்த்தாண்டத்திலே மார்தட்டி தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை தமிழ் சான்றோர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மொழிப்போர் தியாகிகள் செய்திருக்கிற தியாகம் 1929 இருந்து இன்று வரை 2025 வரையிலும் மொழிக்கான போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மொழிக்கான போராட்டத்திற்கு யார் பகைவர்கள், போராட்டத்தை தூண்டுபவர்கள் யார், போராட வேண்டிய நிர்பந்தம் தாயக தமிழகத்தில் தமிழ்நாட்டில் தமிழருக்கு வருவதற்கு யார் காரணம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழுக்கு தாய் வீடு தமிழ்நாடு, தமிழர்களுக்கு தாய் வீடு திராவிட மக்களுக்கு தாய் வீடு தமிழ்நாடு. உலகெங்கும் வாழ்கிற மானுட சமுதாயத்திற்கு மூத்த மொழி தமிழ் மொழி. கல் தோன்றி முள் தோன்றா காலத்தில் முன்தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி. திராவிட நாகரிகத்திற்கு தொன்மையான நாகரிகம் திராவிட நாகரிகம். நேற்று கூட நமது முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே திராவிட நாகரிகமும் தமிழர்களும் இரும்பை கொண்டு ஆயுதம் செய்திருக்கிறார்கள். உருக்காலை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கீழடி ஆய்வும் நான் வந்திருக்கிற கங்கை கொண்ட சோழபுரத்திலும் இரும்பை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார்கள். இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆக தொன்மையான தமிழ் மொழிக்கு யார் பகைவர்கள், எதற்காக தன்னுடைய தேக்கமர உடலை தீயுக்கு இரையாக்கி இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று கீழப்படூர் சின்னச்சாமியிலிருந்து சிவலிங்கம் வரையிலும் ஏறத்தாழ 100கணக்கானவர்கள் சாவதற்கு யார் காரணம், எதற்காக அவர்கள் செத்துமடிந்தார்கள்? சொந்த மண்ணில் தமிழர்கள் வாழ்கிற மண்ணில் எதற்காக தன்னுடைய உயிரை நீத்தார்கள் என்று
21ஆம் நூற்றாண்டில் வாழ்கிற என் தமிழ் சமுதாயம், திராவிட மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றையில் தொடங்கி இன்று வரையிலும் 2000 ஆண்டு கால இனப்பகைவர்கள். 2000 ஆண்டு கால இனப்பகைவர்கள் யார்? ஆரியர்கள் என்கிற பார்ப்பனர்கள். கைவர் போனன் கணவாய் வழியாக ஊடுருவிய கூட்டம் இந்தியை திணிப்பதற்கு முன்பு சமஸ்கிருதத்தை ஊடுருவினார்கள். தமிழை சிதைக்க முயற்சித்தார்கள். தமிழ் சிதைக்கப்பட்டது, சமஸ்கிருதம் மேலோங்கியது. சமஸ்கிருதத்தை மேலோங்கிய பார்ப்பனர்கள் மெல்ல இந்தியை திணித்தார்கள். அப்படி இந்தி திணிப்பு வருகிற பொழுதுதான் தமிழை காக்க வேண்டும் என்று தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் தொடுத்த போராட்டத்தினுடைய விளைவுதான் தன்னுடைய தேக்க மர உடலை தீயிக்கு இரையாக்கி இந்த திராவிட தொடர்கள் செத்து மடிகிறார்கள். ஆக இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், யார் பகைவர்கள்? பார்ப்பனர்கள் அல்லவா? இந்தியை திணிப்பதற்கு யார் காரணம்? இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையாலேதான் அன்று தொட்டு இன்று வரையிலும் இந்த இனத்திற்கு எதிராக இருப்பவர்கள், இனம் என்றால் தமிழினம், நாகரிகம் என்றால் திராவிட நாகரிகம். ஆக திராவிட தமிழினத்திற்கு எதிராக இருப்பவர்கள் வடக்கே இருப்பவர்கள் மாத்திரமல்ல, வடக்கே இருப்பவனுடைய கொள்கையை தாங்கி பிடிக்கிற துரோகிகள் இன்றைக்கு அன்றைக்கும் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். பாஞ்சாலம் குறிச்சியை கடந்து வருகிற பொழுது எட்டையப்பர் ஞாபகம் வருகிறது. அதை போலதான் இன்றைக்கு பல எட்டையப்பர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசியலில் தோன்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எட்டயப்பன் வரலாறு இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தி திணிப்பும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்க்கக்கூடிய தகுதி வாய்ந்த தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த இயக்கத்திற்கும் அந்த தகுதி கிடையாது. ஆகையால்தான் இன்றைக்கு நெஞ்சுரத்தோடு உங்களிடத்துல நின்று கொண்டு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அருமை பெரியோர்களே, சான்றோர் பெருமக்களே, நடுநிலையாளர்களே, இந்தி திணிப்பு அன்றையிலிருந்து இன்று வரையில் தொடர்ந்தது மாத்திரமல்ல, தமிழின அழிப்பும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. திராவிடத்தை அழிக்க வேண்டும் என்று சிறுமதி கூட்டம் தொடர்ந்து ஒரு வாரமாக கங்கணம் கட்டி ஒரு தலைவன் அலைந்து கொண்டிருக்கிறார், கிறுக்கு பிடித்துக் கொண்டு. இவைகள் எல்லாம் இனம் கண்டு அரசியல் புரியதோடு நடக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக மாணவரணி. அந்த மாணவரணி நடத்திருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாத்திரமல்ல, மொழியை அழிக்க நினைப்பது மாத்திரமல்ல, மொழி அழிப்புக்கு காரணமான பார்ப்பனியத்தை அடையாளம் கொள்ள வேண்டும், இனப்பகைவர்களை தெரிந்து கொண்டுதான் அரசியலில் பயணிக்க வேண்டும். அந்த அளவிலே 2021 உங்களுடைய பேராதரவோடு ஆட்சி பொறுப்பேற்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் பொறுப்பேற்கிற பொழுது கொரோனா என்கிற ஒரு கொடிய நோய் இருந்தது. பிள்ளை மகனிடம் பேச முடியவில்லை, தாய் பிள்ளையிடம் பேச முடியவில்லை, கணவன் மனைவி பேச முடியாத அளவிற்கு ஒரு கொடுமையான நோய், ஒரு புதிய நோயை 21ஆம் நூற்றாண்டில் சந்தித்தோம். அந்த சந்திக்கிற வேளையில ஆட்சி பொறுப்பேற்ற மேடையிலே இந்த ஆட்சி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் காண விரும்பிய திராவிட மாடல் ஆட்சி என்று இந்தியாவில் இருக்கிற 36 மாநில முதல்வர்களில் இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று பிரகடனப்படுத்திய நெஞ்சுரமிக்க ஒரே தலைவர் கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான். அன்றைக்கு பிரகடனப்படுத்தி இன்றைக்கு 4 ஆண்டு காலம் உருண்டோடி கொண்டிருக்கிறது. இந்த 4 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிற சாதனைகள் என்ன? இந்திய எதிர்ப்பது மாத்திரமல்ல, தமிழுக்கு செம்மொழி என்று தலைவர் கலைஞர் வாங்கி கொடுத்த பிறகு அந்த தமிழை செழுமைப்படுத்துவதற்கு எத்தனை திட்டங்கள், புதிய திட்டங்கள் வந்திருக்கிறது. அந்த தமிழை பேசக்கூடிய மக்களுக்கு, பச்சிளம் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம், அந்த திட்டத்தை கனடா அதிபர் இன்றைக்கு பின்பற்றுகிறார்கள். உலக நாடுகள் வியந்து பார்க்கிறது. உயர்ந்து பார்ப்பது மாத்திரமல்ல, ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது 6 லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி விடை பெற்றார். மக்கள் தூக்கி எறிந்தீர்கள். தூக்கி எறிந்த பிறகு ஆட்சி வரும் பொழுது 6 லட்சம் கோடி கடன். ஆனால் 2 கோடியே 20 லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு கொரோனா நிவாரண நிதி ஆட்சியில் பொறுப்பேற்கிற அதே மேடையில் 4000 ரூபாய் அறிவித்த ஒரே மாநில முதல்வர் அண்ணன் கழக தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான். அறிவித்தது மாத்திரமல்ல, எல்லோருக்கும் கொடுத்தோம். இன்றைக்கு காலை சிற்றுண்டி திட்டம் சொன்னார்களே, ஏறத்தாழ 5 கோடி குடும்ப தலைவிகள் விடியல் பயணம், கட்டணம் இல்லாத பேருந்து. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2 ஆண்டு காலமாக 1 கோடியே 30 லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறோம்.
அதோடு மாத்திரமல்ல, புதுமை பெண் திட்டம் மாதம் 1000 ரூபாய், ஏறத்தாழ 4 லட்சம் பட்டதாரி பெண்கள், நம் வீட்டு பிள்ளைகள் படிப்பதற்கு 4 லட்சம் ஏழை எளிய பிள்ளைகள் பட்டப்படிப்பு படிப்பதற்கு பெண் பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டத்திலே 4000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஆண் பிள்ளைகளுக்கு தமிழ் புதல்வர் திட்டத்திலே ஏறத்தாழ 3.5 லட்சம் இளைஞர்களுக்கு பட்டப்படிப்பு படிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இன்னுயிர் காக்கும் உயர் சிகிச்சை திட்டம் 24 மணி நேரம் 48 மணி நேரத்திலே எந்த மருத்துவமனையில் சேர்ந்தாலும், அருமை பெரியோர்களே, வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை, 4 லட்சம் ரூபாய் வரை விபத்துக்கு உள்ளானவனை பாதுகாக்கிற திட்டம் தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற கேரளத்திலே நான் சொன்ன காலை சிற்றுண்டி திட்டம் இருக்கிறதா, விடியல் பயணம் இருக்கிறதா, குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்குகிற திட்டம் இருக்கிறதா? இல்லை. இது தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் இருக்கிறது. மத்தியில் இருக்கிற மோடி ஆளுகிற டெல்லியில் இருக்கிறதா, குஜராத்தில் இருக்கிறதா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறதா? இந்தியாவில் 36 மாநிலங்களில் தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் இந்த திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நடுநிலையாளர்களே, இங்க பெரிதும் நாடார் சமூக மக்கள் இருக்கிறீர்கள், கிறிஸ்துவ மதத்தை தழுவி இருக்கிறீர்கள். ஆனால் தாய்மொழி தமிழ்தான். அந்த உரிமையோடு கேட்கிறேன், இன்றைக்கு இந்த திராவிட இயக்கத்தை, தந்தை பெரியாரை அசைத்து விட வேண்டும் என்று ஒரு அழுக்கு பிண்டம் துடித்துக் கொண்டிருக்கிறது ஒரு வாரமாக. அந்த அழுக்கு பிண்டத்தை அப்புறப்படுத்துவதுதான் இந்த பெருநக்கிலியுடைய வேலை என்று நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன். ஏறத்தாழ இது 10வது கூட்டம். அவனை ஒழிக்காமல் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒரு சாணி பிண்டம் என்கிற சீமானை ஒழிப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேலை என்பதிலே ஒவ்வொரு தொண்டனும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கேட்கிறேன், இந்த மண்ணில் நின்று கேட்கிறேன், நாடார் சமூக மக்கள் நிரம்பி வாழ்கிறீர்கள். மதத்தால் கிறிஸ்துவ மதத்திற்கு போயிருந்தாலும் மொழியால் நீங்கள் திராவிட தமிழர்கள். 1953 ராஜகோபாலாச்சாரி என்கிற ஒரு பார்ப்பன முதல்வர், ஆரியத்தினுடைய தலைவர் ராஜகோபாலாச்சாரி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், 52-53 முதலமைச்சர். அப்படி வருகிற பொழுது பொறுப்பேற்ற ராஜகோபாலாச்சாரி கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காத என்று நீதி கட்சி காலத்திலே கொண்டு வந்த பாடசாலைகளை இழுத்து மூடினார். இழுத்து மூடியது மாத்திரமல்ல, இன்றைக்கு வந்திருக்கிறது அல்லவா விஸ்வகர்மா திட்டம் என்கிற குலக்கல்வி திட்டத்தினுடைய பழைய கல் புதிய பானை என்பதை போல இன்றைக்கு மோடி கொண்டு வருகிற விஸ்வகர்மா திட்டம் தான் அன்றைக்கு ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம். அந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த மாத்திரத்திலே இன்றைக்கு சீமான் சொல்லுகிறான் அல்லவா, பெரியார் என்ன செய்து கிழித்தார் என்று கேட்கிறான் அல்லவா, அந்த பெரியார் தான் அன்றைக்கு அறிக்கை விட்டார். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து நாடான் கல்லிறக்க வேண்டும், கொயவன் பாட செய்ய வேண்டும், முடி திருத்துகிற கலைஞன் அவன் முடி திருத்த வேண்டும், வண்ணான் வெளுக்க வேண்டும் என்று உழவன் உழ வேண்டும் என்று குலத்தொழிலை சொல்லி அவன் அப்பன் தொழிலை செய்ய வேண்டும், ஆரிய பார்ப்பான் படிக்க வேண்டும், அரசு உத்தியோகத்திற்கு போக வேண்டும் என்று ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த மாத்திரத்திலே தந்தை பெரியார் அறிவித்தார். ராஜகோபாலாச்சாரி அவர்களே, கொண்டு வந்திருக்கிற குலக்கல்வி திட்டத்தை திரும்பவில்லை என்றால் பெட்ரோலும் தீப்பந்தமும் தயாராக இருக்கிறது, அக்கரகாரத்தை கொளுத்துவோம் என்று பெரியார் பிரகடனப்படுத்தினார். டெல்லிக்கு பறந்தது தகவல். நேரு அழைத்தார், காமராஜர் போனார், படேல் என்று பேசுகிற எல்லோரும் முகர்ந்து பேசினார்கள். அப்பொழுது சொன்னார்கள், அம்பேத்கர் உள்பட பெரியார் அறிவித்தால் அறிவித்ததுதான், அவர் திரும்ப பெற மாட்டார். ராஜகோபாலாச்சாரி இடத்துல பேசப்படுகிறது, நான் பதவி விட்டு போனாலும் போவேன், ஒருபொழுதும் குலக்கல்வி திட்டத்தை திரும்ப பெற மாட்டேன். ராஜகோபாலாச்சாரி. பெரியார் சொல்லுகிறார், நானும் திரும்ப பெற மாட்டேன், போராட்டம் நடக்கும் என்று. ராஜகோபாலாச்சாரி பதவி விட்டு போகிறார். இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். 53 ராஜகோபாலாச்சாரி முதலமைச்சர் பொறுப்பை முதலிலே தமிழ்நாட்டில் முதல்வராக விடுதலை இந்தியாவில் பொறுப்பேற்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பார்ப்பன ராஜகோபாலாச்சாரி பதவி விட்டு துறப்பதற்கு எது காரணம்? பெரியார் அறிவித்த போராட்டம். சீமான் போன்ற சின்ன புத்திக்காரனுக்கு தெரியுமா? நண்பர்களே, ரத்தம் கொதிக்கிறது. பெரியார் செய்த தியாகத்தில் தான் இந்த நாடார் சமூகத்தில் பிறந்த காமராஜருக்கு அழைப்பு வருகிறது. கொடியாட்டம் எங்கே இருக்கிறது? வேலூரிலே இருக்கிறது. இங்கே பிறந்த விருதுநகரில் பிறந்த காமராஜரை ஐயா தந்தி அடித்து அழைக்கிறார் பெரியார். காமராஜ் அவர்களே, கொடியாட்டம் போய் செல்லுங்கள், தேர்தலில் நில்லுங்கள், உங்களை நான் வெற்றி பெற வைக்கிறேன், நீங்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று சொல்லுகிறார். முடியாது என்று காமராஜர் சொல்லுகிறார்.
ஏன் என்று கேட்கிறார். நான் ஒரு ஒடுக்கப்பட்ட நாடார் சமூகத்தில் பிறந்தவர், சாதி பலமும் இல்லை, பணபலமும் இல்லை, என்னால் முடியாது என்று சொல்லுகிறார். பெரியார் சொல்லுகிறார், நீ தான் நிற்கிறாய், பணமோ பலமோ அது திராவிட இயக்கம் செய்யும், பெரியார் என்கிற ராமசாமி பார்த்துகிறேன் போ என்று சொல்லுகிறார். போறார். அண்ணாவும் குணாலா உலகொழுந்தே சென்றுவா வென்றுவா என்று அண்ணா வாழ்த்து மடல் எழுதுகிறார். சென்றார், 53 நின்றார், காமராஜர் வென்றார், தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். அது யார் செய்த புரட்சி? தந்தை பெரியாரும் திராவிட இயக்கமும் செய்த புரட்சி. சீமானுக்கு தெரியுமா? ஆனால் அந்த சீமான் இன்றைக்கு பெரியாரை ஒழிக்க வேண்டும் என்று பேசுகிறார், பெரியாரை கண்ணனன் என்று பேசுகிறார், பெரியாரை இழிவுபடுத்துகிறார். ஒரு சாதியை ஒழித்தால், ஒரு சாமியை தீண்டினால், ஒரு மதத்தை இழிவுபடுத்தினால் கொதித்தெழுகிற என் திராவிட தமிழ் சமுதாயமே, இந்த இனத்தை உயர்த்திய 2000 ஆண்டு கால இனப்பகையுடன் இருந்து திராவிட இயக்க சிந்தனையை, மொழி உணர்ச்சியை ஊட்டிய தந்தை பெரியாரை 95 வயது வரையிலும் சிறுநீரை சொட்டு சொட்டாக கழித்து சாகுகின்ற முதல் நாள் வரையிலும் மூத்திரப்பட்டியை சுமந்தாரே அந்த மகத்தான தலைவரை இன்றைக்கு கொச்சைப்படுத்துகிற சீமானை நடமாட விடுகலாமா? இதயம் உள்ளவர்களே, நடுநிலையாளர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன். பெரியாரை இழிவுபடுத்திவிட்டு சீமான் இன்றைக்கும் ஊடகத்து முன்னால் நின்று கொக்கரிக்கிறார். நண்பர்களே, இது நியாயம் கிடையாது. அஸ்திவாரத்தை ஆட்டி பார்க்கிறார். 2000 ஆண்டுகள், 100 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன இங்கே நடந்தது? என்ன பக்கத்தில் இருக்கிற திருவாங்கூர் சமஸ்தானம், ஈழவர் சமுதாயத்தை சார்ந்த படித்த ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்திற்கு செல்ல முடிந்ததா? அதுதான் வைக்கம் போராட்டம். ஏன் இன்னும் சொல்ல போனால் நண்பர்களை எண்ணி பார்க்க வேண்டும். 1822 சோல் சேலை போராட்டம் எப்பொழுது தொடங்கியது? ஏதால் தொடங்கியது? சீமான் அவர்களே, தோல் சேலை போராட்டம் வரலாறு உனக்கு தெரியுமாடா முட்டாள்? அந்த போராட்டத்தினுடைய தொடக்கம் என்ன? இந்து மதமும் சனாதானமும் பெண்களை ரவுக்கை அடையக்கூடாது என்று சொன்னது. நம்பூதிரிகளும் ஈழவர் சமுதாயம், நாடார் சமுதாயம், இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள், உயர் ஜாதி நம்பூதிரிகள் வந்தால் ஒருவேளை மாறாப்பு அணிந்தால் வரி, அதையும் மீறி அணிந்தால் அவர்கள் வந்தால் மாறாப்பை கிழித்து போட வேண்டும். மானமெட்ட சீமானே 92 கூட சேலையை பிடிச்சு உருவி இருக்கிறாண்டா பைத்தியக்காரா. இதெல்லாம் நீதி கட்சியும் திராவிட இயக்கம் வந்துதான் இன்றைக்கு இவ்வளவு வாழ்க்கையை உயர்ந்திருக்கிறது. மானுட சமுதாயம், ஆணுக்கு பெண் நிகர், கல்வியில் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறோம், பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறோம், தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பு பிற மாநிலங்களை விட தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் திராவிட இயக்கம் செய்த புரட்சி இல்லை. ஒரு மொழிக்காக எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திருக்கும். பெரியார் பிறக்காமல் இருந்திருந்தால் அண்ணா என்கிற ஒரு அரசியல் மேடை தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருப்பாரா? பெரியார் பிறக்காமல் இருந்தால் முத்தமிழறிஞர் கலைஞர் நமக்கு கிடைத்திருப்பாரா? கலைஞரும் அண்ணாவும் எந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டிருப்பார்கள். அது பெரியாரின் புரட்சி இல்லையா? நடுநிலையாளர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற நீங்கள் இரவு படுக்கிற பொழுது சிந்தித்து பாருங்கள். பெரியார் பிறக்காமல் இருந்தால் தலைவர் கலைஞர் கிடைத்திருப்பாரா? தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டை ஆள முடியுமா? நான் இன்னும் கேட்கிறேன், இன்றைய தலைவர் தமிழ்நாட்டை ஆள முடியுமா? சீமான் போன்றவன் பேசுகிற பேச்சை பார்த்தால் சாதிய கட்டமைப்பு நிலைநிறுத்தப்படும், மீண்டும் சனாதானம் மேலோங்கும். சனாதானம் மேலோங்கினால் ஆரிடம் கோலுச்சும், வர்ணாசிரமம் நிலைநிறுத்தப்படும். அதைதான் சீமான் விரும்புகிறார். நேற்று பேட்டி, இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். பாவேந்தன் பாரதிதாசன் பாடிய பாடல் அவனுக்கு தெரியவில்லை. ஹெச் ராஜா அறிவாளியா? எண்ணி பாருங்கள், எங்கே போய் அகால பாதாளத்தில் விழுகிறான் என்று. RSS கைக்கூலியாக இன்றைக்கு சீமான் மாறிக்கொண்டிருக்கிறார். இவைகளெல்லாம் வேடிக்கை பார்ப்பதற்கா இன்னுயிரி நீத்தார்கள் இந்த தியாக போராளிகள். மொழிக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிற அந்த போராளிகளுக்கு நினைவு கூற நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் திராவிட தமிழ் சமுதாயத்தை பார்த்து கேட்கிறேன். குப்பன் என்றும், மண்ணாங்கட்டி என்றும், பாவாடை என்றும், அம்மாவாசை என்றும், வேம்பு என்றும், புண்ணாக்கு என்றும் பேருந்த நேரத்தில் இந்த பெருநற்கிள்ளிக்கு தமிழ் பெயர் சூட்டுவதற்கு பெரியார் காரணம். என் வீட்டிலே 20 பேர், 48 பேர் மருத்துவர்கள். என் வீட்டில் மட்டும் 47 பட்டய மருத்துவர்கள். அது பெரியார் போட்ட பிச்சை. என் குடும்பத்துல 48 பேருனா தமிழ்நாட்டுல கல்வி மறுக்கப்பட்ட சமுதாயத்தில் நம்மில் மருத்துவர்களாகவும், பொறியாளர்களாகவும், ஆசிரியர்களாகவும், வழக்கறிஞராகவும் 100% பட்டம் படிப்பதற்கு யார் காரணம்?
பெரியாரும் திராவிடமும் செய்திருக்கிற புரட்சி. ஏதோ தானாக நிகழ்ந்து விட்டது என்று எண்ணி விடாதீர்கள். இவைகள் எல்லாம் கண்டு பொறாமைப்படுகிற பார்ப்பன கூட்டம், ஆரிய கூட்டம், இந்த மொழிக்கு எதிரான கூட்டம் நேற்று வரையிலும் நம்மை எதிர்த்து பார்த்தார்கள். தெருக்கூத்தாடுகிற IPS என்று எல்லோரும் சொன்னார்கள். அண்ணாமலை பாரதிய ஜனதாவுடைய தலைவர், அவர் IPS படித்து விட்டார், அப்படியே ஊழலை கண்டுபிடிக்கிறார், உளவுத்துறை வைத்திருக்கிறார், அங்கே பிடிக்க போறார், இங்கே பிடிக்க போறார் என்று ஒரு நாடகம் ஆடினார், என் மண் என் மக்கள் என்று. அந்த நாடகம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிளாப் ஆயிட்டு போயிடுச்சா? ஆனா அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும் பொழுது கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு அண்ணாமலை நிற்கிறார். கோவை நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கிற பொழுது அமலாக்கத்துறையவோ ஆடிட்டர்களை விட்டு கோயம்புத்தூர் மிகப்பெரிய தொழில் நிறுவனம் இருக்கிற பகுதி, அங்க இருக்கிற முதலாளிகளை எல்லாம் மிரட்டி, நான் சொல்லல, 1000 கோடி ரூபாய் தேர்தல் நிதி அண்ணாமலை வசூல் செய்து விட்டார் என்று போன வாரம் அந்த கட்சியினுடைய தேசிய செயலாளர் H ராஜா கடிதம் தலைமைக்கு எழுதியிருக்கிறார். ஊடகத்துல வந்திருக்கு, நான் சொல்லல. அந்த யோக்கிய இப்ப ஒரு நாடகம் நடத்தினா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல பாரதிய ஜனதா முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப சாட்டேடி வீரனா அண்ணாமலை மாறிவிட்டான், தெருக்கூத்தாடிட்டு இருக்கிற அண்ணாமலை. காரணம் என்ன? 2024 1000 கோடி ரூபாய் வசூல் செய்தது மட்டுமல்ல, மோடியும் அமித்ஷாவும் ரோடு ஷோ நடத்தினார்கள். 400 இடங்களை வெற்றி பெறப் போகிறேன் என்று சொன்னார்கள். 400 இடங்கள் வெற்றி பெற முடியாது என்று இந்திய கூட்டணி உருவாக்கி இந்தியாவுக்கே பாரதிய ஜனதாவிற்கு காவி பயங்கரவாதத்திற்கு எதிராக கூட்டணி அமைத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு, ஒரே தலைவர் அண்ணன் ஸ்டாலின். அமைத்தது மாத்திரமல்ல, புதுவை உள்ளிட்ட 40 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியவில்லை. இது பெரியார், அண்ணா, கலைஞரின் திராவிட தமிழ் மண் என்று நிரூபித்து மோடிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர், தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். ஆகையால்தான் நம் மீது இன்றைக்கு கோபம் வந்திருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு முஸ்லிம் கலவரம் இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மசூதிகள் இடிக்கப்படுகிறது, தேவாலயங்கள் இடிக்கப்படுகிறது. இந்தியாவில் பாரதிய ஜனதா ஆளுகிற எல்லா மாநிலங்களிலும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இன்றைக்கு அல்லல் படுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் மத கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு அமைதியாக இந்த தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதற்கு யார் காரணம்? திராவிட முன்னேற்ற கழகம் அல்லவா? திராவிட மாடல் ஆட்சிதான் காரணம். ஆகையால்தான் உங்களிடத்திலே உரிமையோடு சொல்லுகிறோம், உரிமையோடு கேட்கிறோம். தமிழும் திராவிடமும் வாழ வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆள வேண்டும். 1 லட்சம் கோடி வழங்குகிறோம். 1 லட்சம் கோடியை பெறுகிற மோடியும் நிர்மலா சீதாராமனும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு திரும்பி கொடுப்பது வெறும் 20,000 கோடி தான். 80,000 கோடியை உத்தரப்பிரதேசத்திற்கும் எங்கெல்லாம் அதே மாதிரி குஜராத்திற்கும் மடைமாற்றம் செய்யப்படுகிறது. இதை பேசுவதற்கு சீமானுக்கோ பழனிசாமிக்கோ எதிர்கட்சிக்கோ அண்ணாமலைக்கோ RSS ரவி என்கிற ஆளுநர் ரவிக்கோ வக்கு இருக்கிறதா, தெம்பு இருக்கிறதா, திராணி இருக்கிறதா, அரசியல் ஓக்கில இருக்கிறதா? நடுநிலையாளர்களை உங்களை பார்த்து கேட்கிறேன். பத்திரிகையாளர்கள் எழுத வேண்டும். 1 லட்சம் கோடி GST வரி தமிழ்நாட்டில் இருந்து வழங்கப்படுகிறது. திரும்ப வருவது 20,000 கோடி தான். இதை கேட்டு பெறுவதற்கு ஒரு பயலுக்கு வக்கு இல்ல, ஒரு பயலுக்கு அரசியல் நாணயம் இல்லை. ஆனால் நம்மை பார்த்து சாடிக்கொண்டிருக்கிறார். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், நாடார் சமூகத்தை, கிறித்துவ மக்களை, இஸ்லாம் மக்களை, திராவிட தமிழினத்தை மெல்ல 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 உயர்த்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீரர்கள் தான் தன்னுடைய தேக்கமர உடலை மொழிக்காக இரையாக்கி செத்து மடிந்தார்கள். அவர்களுடைய தியாகம் நிலைத்திட வேண்டும். மீண்டும் கழக ஆட்சிதான் தொடரும் என்று சொல்லுகிறார்கள். அதைதான் உளவுத்துறையும் இன்றைக்கு டெல்லிக்கு சொல்லி இருக்கிறது. உளவுத்துறை சொன்ன காரணத்தினால்தான் எப்படியாவது ஒரு ஓட்டை போட வேண்டும். இனிமேல் அண்ணாமலை ஆட்டம் எடுபடாது, பாரதிய ஜனதா ஆட்டம் எடுபடாது, இந்த போலி வேஷங்கள் தமிழ்நாட்டில் எடுபடாது. குறிப்பாக இது பெரியார், அண்ணா, கலைஞரால் பண்படுத்தப்பட்ட மண். இந்த பண்படுத்தப்பட்ட மண்ணில் நாம் ஒன்றும் பண்ண முடியாது என்பதனால்தான் படுபாதகம் செய்கிற துரோகிகளை இன்றைக்கு அடையாளம் கண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், ரஜினி வருவார், வெற்றிடத்தை நெருப்பார் என்று இதே ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னார். சோவுக்கும் பொறுப்பாடு துக்களுக்கு நடத்துறது ஆடிட்டர் குருமூர்த்தி. இந்த இனத்தை, மொழியை அழித்து விட வேண்டும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆகவே அவர்களால் முடியாது. நான் கேட்கிறேன், விஜய் என்கிற தம்பி நடிகரை பார்த்து கேட்கிறேன். திரைப்படத்தில் நடித்தீர்கள், நான் திரைப்படம் பார்க்காதவன். 30 ஆண்டு காலம் 50 அகவையை நிரம்புகிற விஜய் அவர்கள் 30 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே திரைப்படத்தில் நடித்துவிட்டு ஏழை மக்களிடத்தில் இருந்து 1000 கோடி ரூபாய் வசூல் பண்ணிட்ட. நான் கேட்கிற, திராவிட முன்னேற்ற கழகம் 8வது முறையா ஆட்சியை தொடர போகுது. அந்த அளவிற்கு கட்டுமானம் உள்ள ஒரு இயக்கம். நாம இவ்வளவு பெரிய இயக்கத்தை பார்த்து உலக நாடுகள் எல்லாம் கண்டு வியக்குகிறது. நாங்கள் இலவசம் தரமாட்டோம் என்று சொன்ன அமித்ஷாவும் மோடியும் நடக்கிற சட்டமன்ற தேர்தல், டெல்லி சட்டமன்ற தேர்தல்ல திராவிட மாடல் ஆட்சியில் கொடுத்த திட்டங்களை எல்லாம் கனடா அரசு வரவேற்கிறது. இன்றைக்கு டெல்லியிலே பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில் வைத்திருக்கிறது. ஆக எல்லா திட்டங்களையும் நம்மை பின்பற்றுகிறார்கள். இவ்வளவு பெரிய அறிவார்ந்த ஆட்சி நடத்துகிறப்ப 30 வருஷம் திரைப்படத்துல நடிச்ச விஜய் எந்த சிஸ்டத்தை மாத்த போறாரு? நான் கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்தை பேசி முடிச்சுட்டு போயிடும். விஜய் நமக்கு தெரியாத அரசியலை, நம்மள்கிட்ட இருக்காத கட்டுமானத்தை, நாம் சிந்திக்காத சிந்தனையை புதுசா விஜய் சிந்தித்து இந்த நாட்டுக்கு கொடுக்க போறது என்ன? ஏதாவது இருக்கா? கொடுக்க முடியுமா? பெரியார், அண்ணா, கலைஞர் வழி அவர்கள் விட்டு சென்ற தத்துவத்தை திராவிட மாடல் ஆட்சி என்று பிரகடனப்படுத்தி சமூக நீதிக்காகவே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற கழக ஆட்சியை தாண்டி, திராவிடத்தின் பிள்ளையாக 5ஆம் தலைமுறை திராவிட இயக்கத்தை வழிநடத்துகிற தகுதியோடு இருக்கிற உதயநிதியை தாண்டி விஜய் புதிய அரசியலை தரப்போகிறாரா? ஒருபொழுதும் தர முடியாது. 5% வாக்கு சீமாட்ட இருக்கு. அந்த வாக்கை விஜய் தட்டி பறிக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபொழுதும் ஆள முடியாது. பாரதிய ஜனதா 2026 வானதி சீனிவாசன், அண்ணாமலை போன்ற H ராஜா போன்றவர்கள் தமிழ்நாட்டில் நடமாடவே முடியாது.